Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 133. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சய் நல்லா ஜம்முன்னு குக் பண்ணிட்டு இருப்பான். அவன் மெயினா ஸ்பெஷலா குக் பண்றது நமிக்கும் ரோபினுக்காகவும் மட்டும்தான். அவங்களுக்கான ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ஆமா. இங்க நம்ம எல்லாம் வெளியில இருப்பானுங்க. பார்த்தா சுத்தி எல்லா இடமும் ஃபாகு, ஒண்ணுமே தெரியல. லூஃபி தானே முன்னாடி உட்கார்ந்து இருப்பான். சோ அவனுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு கேட்டா அப்படியே பேந்த முழிப்பான். உசோப்பு மேல உட்காந்துட்டு அவன் காகல்ஸ் வச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்ப்பான். அப்ப ஆப்போசிட்ல பெரிய சைஸ்ல ஒரு கப்பல் ஒண்ணு வரும். ஐயோ பெரிய கப்பல்ல மோத போறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பதறிட்டு இருப்பாங்க. ஆனா சஞ்சய் கூட்டு நமி உனக்காண்டி ஸ்பெஷலா சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கேன்பா. ரொம்ப முக்கியம். அந்த டைம் அங்க ஒரு கப்பல் தான் இருக்கும்னு பார்த்தா எக்கச்சக்கமா கப்பல் இருக்கும். எல்லாத்துக்குமே பீதி நேவி ஆளுங்க இவங்களை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு. ஆனா இங்க இருக்க ஃபாக பார்த்தா எவ்வளவு பெரிய நேவி ஆளுங்களா இருந்தாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே அவங்க அதுக்கேத்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும். அதனாலேயே அவங்க எதுவும் பண்ணாம அப்படியே சைலண்டா இருப்பாங்க. நம்ம ஆளுல என்ன பண்ணிட்டாங்க, இதே ஃபாக யூஸ் பண்ணி அப்படியே நைஸா அவங்களுக்கு இடையில எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பொறுமையா போவாங்க. ஏன்னா ஃபாகும் நல்லா திக்கா இருக்கு. சோ சத்தம் போடாங்கன்னு சொல்லி அந்த கப்பலுக்கு நடுவுல அப்படியே பூந்து போவாங்க. அப்படியே இவங்க பொறுமையா போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு கப்பல்ல ஒரு சின்ன பையனை பாப்பாங்க. அவன் அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்து நிப்பானா. மாட்களோட பைரட் பிளாக பார்த்தவனே பயந்து போய் அப்படியே மேல இருந்து கீழே விழுவான். சஞ்சய் காப்பாத்த போவான். வேண்டான்னு சொல்லி ராபின் அவ கையை யூஸ் பண்ணி அழகா புடிச்சிருவான். அப்படியே புடிச்சவன கப்பலுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்களா. நம்ம ஆட்களும் அந்த மெரைன் கப்பல்கிட்ட மாட்டாம அப்படியே மூவ் பண்ணி வந்துருவாங்க. இங்க பையன் மயக்கத்துல இருந்திருப்பான் போல. எந்திரிச்ச உடனே நான் எங்க இருக்கேன்னு அப்படியே பதறுவான். இந்த உசோப்பு தம்பி நீ ஒன்னும் பயப்படாத, நீ லூஃபி பைரட்ஸோட கப்பலா தான் இருக்கேன்னு சொன்ன உடனே அந்த பயலுக்கு தூக்கி வாரி போடும். எது பைரட்டான்னு. ஆமா தம்பி நீ மெரைன் ஷிப்ல இருந்து கீழே விழுந்த ஞாபகம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப நான் பார்த்த பைரட் நீங்க தானா, ஒழுங்கா பின்னாடி போங்க, நேவியையே அட்டாக் பண்ண ட்ரை பண்றீங்களா, உங்களை விட மாட்டேன்பா. அட மூலகட்ட மூதேவி உன்னை காப்பாத்தினதே நாங்க தான், லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு உசோப்பு திட்டுவான். என்ன பண்றது அந்த பையன் மெரைனாலு இப்படித்தானே இருப்பான். சரி சின்ன பையனாச்சுன்னு சஞ்சய் அவனுக்காண்டி சூப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். அவன் பைரட் கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம். பைரட் ஷிப்ல குக் பண்ணா நீ எதுவும் சாப்பிட மாட்டியா, இதுல பாய்சன் எதுவும் இல்ல, நீ பயப்படாம சாப்பிடலாம், கொஞ்சமா சாப்பிட்டாதான் உனக்கும் தெம்பு இருக்கும். அப்படியே அந்த சூப்பை பாப்பான். பார்க்கும் போதே தெரியுது அந்த சூப்பு டேஸ்டியா இருக்கும்னு. உடனே எடுத்து ஒரு சிப்பு தான் அடிப்பான். அதுக்கப்புறம் விடாம வாயில ஊத்துவான். என்ன அம்பூட்டு டேஸ்ட். எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பாப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவன் பேரை சொல்லுவான். என்னன்னா டஜியோ. இந்த பையன் நேவியோட குக்காமா, அதாவது கத்துக்கிட்டு இருக்கவன். இத சொன்ன உடனே எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, எது நீயும் ஒரு குக்கான்னு. ஆனா அவன் நம்ம சஞ்சய பாராட்டி தள்ளுவான், ரொம்பவும் நல்லா சமைக்கிறீங்கன்னு. அதுவும் இப்படி ஒரு பைரட் ஷிப்ல இப்படி ஒரு குக் இருப்பாங்கன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லையாமா. ஏன்டா ஏன் கப்பலுக்கு என்னன்னு லூஃபி கத்துவான். இது சிறப்பு வில்லேஜோட சூப்பர் கப்பல்னு உசோப்பு கத்துவான். அதோட விட வேண்டியதானே. அந்த கப்பலோட வரலாற்றெல்லாம் அள்ளி வீசுவான். அதாவது இது கையாவோடது, அங்க இப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு. சரின்னு அப்படியே அவனை பத்தி கேஷுவலா பேசுவாங்க. அப்பதான் அவன் அங்க நடந்த பஞ்சாயத்தை பத்தி சொல்லுவான். என்னன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லா கறி செஞ்சு கொண்டு வரும்போது அங்க வழியில வச்சிருந்த தொடப்பக்கட்டை தடுக்கி எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டான். உடனே அந்த மெயின் குக்க அவனை வச்சு செஞ்சுட்டான். இப்ப என்னன்னா இப்ப பண்ண வேலைக்கு சாரி சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால லஞ்சுக்குள்ள அந்த கறியை மறுபடியும் செய்யி, அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா தப்பு பண்ண வேண்டியதானு சொன்னா அவன் அதை பண்ணி செம்மையா டயர்ட் ஆயிட்டானாமா. அவனால முடியல. என்ன தப்பா வருதாமா. குக்கிங்ல எவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டா 6 மாசம் தான் இருக்குமா. சின்ன பையன் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவுதானே இருப்பான்னு பார்த்தா சஞ்சய் 6 மாசம்ங்கிறது எவ்வளவு நாள், அது பத்தாதான்னு கேட்பான். இந்த பையன் பத்தவே பத்தாதும்பா. ஏன்னா இது வரைக்கும் அவன் பண்ணது எல்லாமே டெய்லி அங்க இருக்க பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவுறது, காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். வேற எந்த சாப்பாடு எதுவுமே பண்ணது இல்லையாமா. அப்ப எப்படி அவன் ஃபுட் எல்லாம் பண்ணுவான். எல்லா ஷிப் கேப்டனுமே வாரத்துக்கு ஒரு நாள் ஒன்னா உட்காந்து கறி சாப்பிடுவானுங்களாமா. கறி மீன் சாட்டுக்கறி கோழிக்கறியில குழம்பாதான் அப்படி சொல்றானுங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கப்பல்ல ஒண்ணு கூடி சாப்பிடுவானுங்க. இந்த டைம் இவங்க கப்பல். இந்த பயலுக்கோ சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இன் கேஸ் ஏதாச்சும் தப்பா பண்ணானா டேஸ்ட் மட்டமா இருக்குன்னு ஆபீசர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பொழந்து கட்டிட மாட்டானுங்க. நினைச்சு ரொம்ப பயப்படுவான். ராபினும் கேள்விப்பட்டிருக்காலாமா இந்த மாதிரி நேவியோட கறி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். சொல்ல போனா அங்க ஷிப்ஸுக்குள்ள இருக்க செஃப் எல்லாமே ஒவ்வொரு கப்பல் கூட போட்டி போடுவாங்க, யாரு பயங்கரமான டேஸ்ட் கொண்டு வரான்னு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு தனித்தனி பிளேவர் இருக்காமா. இதெல்லாம் அவ சொல்லவே எங்க லூஃபிக்கு எச்சு ஊறும். ஆஹா இப்படி தெரிஞ்சா போய் ஒரு கை பார்த்திருக்கலாமேன்னு. சஞ்சய் என்ன சொல்லுவான், 6 மாசமா இருந்தாலும் சரி 60 வருஷமா இருந்தாலும் சரி உனக்குள்ள கான்பிடென்ட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசாம ஒண்ணு பண்ணு, போய் உன் செஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டு காலை வந்துரு, அப்பதான் நீ தப்பிக்க முடியும்ட்டு போவான். அப்படி மட்டும் அவன் போய் சொன்னானா கண்டிப்பா இவனை அடிச்சு துரத்திடுவாங்களாமா. நீ அந்த கப்பல்லையே தான் இருக்கணுமா, ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்பாங்க. இருக்கு, உங்களுக்கு ஆல் ப்ளூவை பத்தி தெரியுமான்னு கேட்பான். சஞ்சய் அப்படியே ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி போய் நின்றுவான். இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல சஞ்சய் என்ன கதையை சொன்னானோ அதை இந்த பையன் அப்படியே சொல்லுவான். சவுத் ப்ளூ, ஈஸ்ட் ப்ளூ, நார்த் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூன்னு எல்லா கடலும் ஒன்னா சேர்ற இடம் தான் நார்த் ப்ளூ. அந்த இடம் குக்குக்கெல்லாம் ஒரு பொக்கிஷ மாதிரி. நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவேன். இது அவன் சொல்லும் போது அவனோட சீனியர் குக்கு சிரிச்சாராமா. ஆனா அவனுக்கு ஆல் ப்ளூ இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு நேவி போர்க்கப்பல் இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் என்னால அந்த கப்பலை விட்டு வெளியே வர முடியாதும்பா. இவன் சொன்னதெல்லாம் கேட்கும் போது எல்லாத்துக்குமே செம்மையா ஷாக் ஆகும்.
ஆல் ப்ளூனா இத சஞ்சி தானே சொல்லிட்டு இருப்பான்னு. உடனே நம்பி ஓகே உன்னை எவ்வளவு சீக்கிரமா கொண்டு போய் விட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுறோம் பா. நான் பஞ்சாயத்தே பார்த்தான். நேவி ஆளுங்க மட்டும் இவங்கள பார்த்தாங்க அவ்வளவுதான் எல்லாம் காலி. நம்பி செஞ்சுக்கிட்டேன். என்ன செஞ்சு இந்த பயல நேவி கப்பல்ல கொண்டு போய் விட்டுலாமா நீப்பா? அவன் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நானே அவனை கொண்டு போய் விடுறேன் லூஃபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா ரைட் நம்மால அவன் கைய லாங் சைஸுக்கு நீட்டி இந்த நேவி கப்பல நச்சக்குன்னு புடிச்சுக்குவான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்தியானம் ஆயிரும். அப்படிங்கும் போது வெயில் வந்து ஃபாக் எல்லாம் கிளியர் ஆகும். அந்த டைமுங்கும் போது இவங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நேவி ஆளுங்க சுத்து போட்டு இவங்கள சுண்டல் மாதிரி வேக வச்சிருவாங்க. அதனால சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வாம்பா. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நேரம் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்பா. அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறியானியாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நேவி ஷிப்பை பார்த்துட்டு வர போறேன்னு சொல்லிட்டு நேரா லூஃபியை போய் பிடிச்சுக்குவாங்களா. அவன் அப்படியே ஒரு இழுத்து ஒரு ஜம்ப் அடிப்பான். நேரா நேவி கப்பலுக்கே ஃபிளையிங்ல போவாங்க. அங்க பார்த்தா கன்னோட ஆளுங்க சுத்திட்டே இருக்கானுங்க. இங்க நம்மளுக்கு சேஃப்டியா ஒரு இடத்துல போய் ஒளிச்சுக்குவாங்களா. லூஃபியை பார்த்து நீ ஏன்டா இங்க வந்தா நீ கேப்பான். ஏன்டா எருமை உங்களை கூப்பிட்டு வந்தது நான் தானே திருப்பி கூப்பிட்டு போக வேண்டாமா? என்ன லூச்சு மாதிரி பேசிட்டு இருக்க நீ கேட்ட உடனே அப்படின்னா நீ எந்த ஒரு சேட்டையும் பண்ணாம மூடிக்கிட்டு இங்கே இருக்கணும்னு கப்பலுக்குள்ள உட்கார வச்சுட்டு உங்க 2 பேரும் மட்டும் கிளம்புவாங்க. அப்படி கிளம்புனவங்க நேரா கிச்சனுக்கு போவாங்க. அங்க இருக்க எல்லா ப்ராடக்ட்டையுமே நம்மள செக் பண்ணி பார்ப்பான். அதுல சிலதுங்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவான ஸ்டஃப்ங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஐட்டம் ஆச்சுன்னு பாத்துட்டு இருப்பானா. அந்த டைம் திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட். என்ன சவுண்ட்னு கேட்டா பேண்ட்ரி ரூம்ல இருந்து வருதாமா. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள லூஃபி. நம்ம பையன் சேட்டையா தடுக்க முடியுமா? அவன் இந்த மாதிரி இடத்தெல்லாம் என்னைக்கு பாக்குறது? அதனாலதான் பார்க்க வந்தேன்மா. பேண்ட்ரியில என்னடா சுத்தி பார்க்க போறேன்னு கேப்பான். அவன் இழிச்சுக்கிட்டே அப்படியே பொடி நிறைய நடந்து போவான். அப்ப இடுப்புல பார்த்தா ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ். சரி நான் கிளம்புறேன் அப்படியே போவானா. என்ன எலவோ பண்ணி தொலை. ஆனா மெரைனாளுங்க கண்ணுல மட்டும் பற்றாத. அப்புறம் உன்னை கூப்பிட்டு வச்சு செய்யு செதுக்கி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் பேண்ட்ல சேர்த்து வச்சிருக்கிய ஆப்பிள்ஸ் அது எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சுட்டு போவான். ஆஹா கண்டுபிடிச்சிட்டானு அப்படியே ஸ்டன்னா நிப்பான். இங்க அந்த பொடிப்பை என்ன பண்ணுவான்? புட்டு நானே கறி அதுல கடைசியில கொஞ்சம் இருக்கும். அத சஞ்சிக்கு ஊத்தி அப்படியே நீட்டுவான். அவன் அதை பார்த்துட்டு நான் கப்பல்ல குக்கா இருக்கும் போது என்னோட ஓனர் ஜெஃப் எனக்கு எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்ல. நான் பாத்திரம் தான் கழுவிட்டு இருப்பேன்பா. அந்த பையலும் ஆர்வமா கதையை கேட்பான். என்னன்னா காலையில ஆரம்பிச்சானா இன்னைக்கு ஃபுல்லா பாத்திரத்தை தான் விடாம கழுவிட்டு இருப்பான். ஆனா ஜெஃப் வந்து அவனை திட்டி இருப்பாரு. எதுக்காக அவனை கிச்சனுக்குள்ள விட்டாருன்னா பாத்திரம் கழுவ மட்டும் இல்ல கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுவாரு. அதாவது குக்கிங் எப்படி பண்றாங்கன்னு பார்த்து கத்துக்கணுங்கிறத இன்டைரக்டா சொல்றாரு. இந்த மேட்டர் அவன் சொன்ன உடனே தான் அந்த பயலுக்கும் புரிய வருது. ஓ அப்ப நானும் குக்கிங் ஸ்கில்ஸ கத்துக்கணுமான்னு. நான் குக் பண்றது சொல்லி கொடுக்கிற விஷயம் இல்ல நம்மளா அதை கத்து தெரிஞ்சுக்கணும்னு உடனே அந்த பயலுக்கு வெறி வந்து சஞ்சி இதை நான் ட்ரை பண்ண போறேன்னு பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து அடிக்க வச்சிருவான். ஆனா என்ன பண்ணும் எது பண்ணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் தான் ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் மண்டையெல்லாம் போட்டு அடி நடிச்சு பேசிக்கா ஒரு கறி பண்ணுனா நமக்கு சூப்பு தேவை பவுடர் தேவை அது தேவை இது தேவைன்னு பயங்கரமா யோசிப்பான். ஆனா சஞ்சய் அந்த கறியை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ரெடிமேடான கறி பவுடரை யூஸ் பண்ணிருக்கானுங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ண கரம் மசாலாவும் போட்டுருக்காங்களாமா. இங்க இந்த டஜியோ பைய பவுடர் எல்லாம் எடுத்து பார்த்து அப்படியே பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். இந்த குக்கு கறி செய்யும் போது என்னென்னலாம் யூஸ் பண்ணிருப்பாருன்னு அதெல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து கரெக்டா கரம் மசாலாக்கு என்ன தேவையோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பானா. சஞ்சியை பார்த்துட்டு அசந்துருவான். பரவாயில்ல ஸ்மெல் நல்லா இருக்கு கரெக்டா பைய செய்யறான்னு. அப்படி அவன் கூடவே இருந்து அவன் என்ன பண்றான்னு நம்ம சஞ்சய் பாக்குறதோட நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் வெளியில அந்த நேவி கப்பலுக்குள்ள ஜாலியா சுத்திட்டு இருக்கான். அப்ப அந்த பெரிய சைஸ் பாய்மரத்தை பார்த்து என்ன இதா தண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க 2 நேவி ஆளுங்க வருவானுங்க. நல்ல வேலை ஃபாக் இருந்ததுனால அந்த கேப்பை யூஸ் பண்ணி மேல எஸ்கேப் ஆயிருவான். இல்லன்னா பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். அந்த 2 மெரைனாலும் இன்னைக்கு பொடி பைய சமைக்க போறான்ல அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி சமைக்க போறானோ என்ன பண்ண போறானோன்னு. ஏன்னா அவன் மேல அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. இங்க அந்த பொடி பைய பயங்கரமா யோசிச்சு பிளான் பண்ணுவான். என்னன்னா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தா டைம் ஆகும். அதனால ரெடிமேடா இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிடுவான். சஞ்சியே ஆச்சரியமா பார்ப்பான். பரவாயில்லையே பைய பொறுப்பா பக்காவா எல்லாத்தையும் பண்றான்னு. இதுக்கு முன்னாடி கொட்டுன அந்த கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பீஃபுக்குள்ள பீஃப் ஜூஸா வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெல்லோ ஃபிளேவர்லாம் ஆல்ரெடி பீஃப்குள்ள இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இப்படின்னு நம்மால எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொடி பைய ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு விஷயத்தை மிஸ் பண்றான். அதுக்காக அவனை கூப்பிட்டு இது அதுன்னு எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டான். கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பான். என்னன்னா குக்கிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா ரசனையோட பண்ணணும். அதை இப்படி ரஷ் பண்ணி பண்ணக்கூடாதும்பா. உடனே அவனோட குக்க அவங்க ஆளுகளுக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா குக்கிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்றோமோ அதை நம்பி தான் அந்த சாப்பாடோட டேஸ்டே இருக்கு. அதனால எவ்வளவு டைம் எடுக்க முடியுமோ எடுத்து அதை பக்காவா பண்ணணும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயலுக்கே புரியுது. ஆஹா நம்ம ரொம்ப அவசரப்படுறோம்னு. உடனே பொறுமையா எல்லாத்தையுமே பார்த்து பக்காவா ரெடி பண்ணுவான். அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் முன்னாடியே தேவையோ அது எல்லாத்தையுமே சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருவான். சஞ்சிக்கே ஆச்சரியம். பரவாயில்ல பையன் சொன்னவனே பிக்கப் பண்ணிட்டானேன்னு. அப்புறம் என்ன அடுப்பு ஆன் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ண போவான். அந்த டைம் சஞ்சி அப்படியே மோந்து பாக்குற மாதிரி பக்கத்துல வருவானா. ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல சொல்லி கொடுக்க போறான்னு பார்த்தா அவன் சிகரெட்டை அந்த அடுப்புல பத்த வைப்பான். அதான் அந்த பயலுக்கு செம்ம காண்டாவும். பின்ன சமையல் கட்டுல இந்த மாதிரிலாம் சிகரெட் ஊதலாமா? தப்பு இல்ல. ஒரு குக்கா இதெல்லாம் ஓகேவா? பைரட் ஷிப்ல உங்களை ஒரு சூப்பரான குக்குன்னு சொன்னேன். நான் இப்ப அந்த வேர்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்மா. உடனே அவன் ஐயோ என் முடி சுருண்டுருச்சேன்னு அவன் பாட்டு கிண்டல் பண்ணிட்டு போவான். அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டு தான் வணக்குவான். அதுவுமே அவன் மாஸ்டர் மத்தவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்திருந்தாரோ இவன் என்னென்னலாம் கேட்டானோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் சஞ்சி எதுக்காண்டி இப்படி பண்ணான்னு தெரிய வரும். அதாவது ஹீட் லெவல அதிகமா வச்சிருக்கான். அவங்க மாஸ்டர் ரொம்ப மிதமான சூட்ல தான் வச்சு வணக்க சொல்லியிருப்பாரு. ஐயோன்னு சொல்லி பைய கம்மி பண்ணி அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். இங்க சஞ்சி வெளியில போய் உட்கார்ந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள அவன் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. இங்க நம்ம பைய குரங்கு சாட்டையா விடல. கப்பலோட உச்சியில போய் உட்கார்ந்துட்டு என்னப்பா இந்த கப்பல் இவ்வளோ ஹைட்டா இருக்கு, இது வரைக்கும் இப்படி ஒரு வியூவை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி சுத்தி முத்தி
பாத்துட்டு இருப்பான். அந்த டைம் ஒரு மெரைனால அவனை பாத்துருவான். அவன் டேய் நீ யாருன்னு கத்தன உடனே ஆஹா அவசரப்பட்டு மாட்டிட்டேன்னு அப்படியே ஒவ்வொரு இடமா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். இங்க அந்த டஜியோ பையன் அவ்வளவு பொறுமையா அழகா ஒன்னொன்னா பண்ணி ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சு கறியே ரெடி பண்ணிட்டான். அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சோ இந்த டைம்ல டேஸ்ட் பார்த்தா தெரிஞ்சிடும்ல. எடுத்து டேஸ்ட் பண்ணி பாப்பான். செம ஷாக்கு. என்னடானா அந்த கறி அவன் எதிர்பார்த்த டேஸ்ட்டுக்கு வரல. நான் என்ன பண்ணுவேன்னு செமையா பீதியாவான். சஞ்சிக்கு தெரியும் அதுல என்ன பஞ்சாயத்துன்னு. அதாவது அதுல இன்னொரு பிளேவர் ஒன்னு ஆட் பண்ணும். அதை எடுத்து சாப்பிடுவானா அப்பதான் அந்த பயலுக்கே ஸ்ட்ரைக் ஆகும் அவன் மாஸ்டர் கடைசியா ஆப்பிள் ஆட் பண்ணிருப்பாருன்னு. சஞ்சி அப்படின்னு ஷாக் ஆகி திரும்புவான். நம்மால அதெல்லாம் கெடுக்காம வெளியில வந்து அவன் பாட்டுக்கு ஆப்பிள சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டஜியோ வெளியே வந்து நம்ம சஞ்சிக்கு தேங்க்யூ சொல்லுவான். நான் எதுவுமே பண்ணலையாப்பா, எனக்கு எதுக்கு வந்து தேங்க்யூ சொல்றேன்பா. ஆனா அந்த பயலுக்கு புரியுது சஞ்சி பண்ண ஒவ்வொரு விஷயமுமே அவன் பண்ற தப்பாதான் அவன் சுத்தி சொல்றான்னு. தம்பி அப்படியெல்லாம் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலன்னு அப்படியே சமாளிப்பான். அந்த டைம் அங்க தூரத்துல எல்லாம் கத்திட்டு கிடப்பாங்க. ஓடிட்டான் இப்படித்தான் ஓடனா அப்படித்தான் ஓடனான்னு. என்ன சத்தாதுன்னு பார்த்தா லூஃபி கத்திட்டே ஓடி வருவான். சஞ்சி நான் மாட்டிட்டேன்டான்னு. ஐயோ அந்த லூசு பயத்தோல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த உடனே அவன் பாட்டுக்கு வந்து கம்னு சொல்லி கையை நீட்டி அழகா கோயிங் மேரி கப்பலை பிடிச்சிருவான். அவ்வளவுதான் இவனு ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா ஆல் ப்ளூ வெளியில இருக்குதுன்னு நினைக்கிறேன். பானா டஜியோக்கு செம ஷாக் ஆகும். அப்புறம் என்ன அடுத்த செகண்ட் லூஃபியை பிடிச்சிக்கிட்டு சஞ்சய் சல்லுன்னு கிளம்பிடுவான். ஆல் ப்ளூன்னு ஒன்னு இருக்குதுன்னு அவன் சொன்ன உடனே டஜியோக்கு செம ஹாப்பி. அந்த டைம்னு பார்த்து மெரைனாளுங்க துப்பாக்கியோட வந்து இந்த பக்கமா மர்ம நபர்கள் யாராச்சும் போனதை பாத்தியா, சீக்கிரமா சொல்லுன்னு கேட்டவனே எனக்கு தெரியாதுன்னு அவங்களும் மத்த இடத்துல தேலான்ட்டு போயிருவாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கப்பல்ல காட்டுறாங்க. சஞ்சய் செவுத்துல அடிச்ச பள்ளி மாதிரி சப்பி போய் கிடப்பானா. எப்பா ஒண்ணு பஞ்சாயத்துலயே நல்லா தானே இருக்கேன்பா, ஏண்டா என் மேல இருக்க வெறிய ஒண்ணு நீ தீத்துக்கலையேன்னு கேப்பான். சாரிப்பா தெரியாம நடந்துருச்சுப்பா, உன் மூஞ்ச பார்த்தா சாரி சொல்ற ஆளு மாதிரியே தெரியலையே, அதனால தான்ப்பா சாரிப்பா. இங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எட்டி பாப்பாங்க என்னாச்சுன்னு. உசோப்பு கத்துன்னு கத்துவான். அட சஞ்சிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு கேப்பான்னு பார்த்தா கப்பல் உடஞ்சிருச்சேன்னு உட்காந்து கத்திட்டு இருப்பான். சாரிப்பா அங்க நேவி ஆளுங்க எங்களை பாத்துட்டாங்க, அதான் கொஞ்சம் அடிச்சு புடிச்சு வர வேண்டிய நிலைமை, இதுக்கப்புறம் இப்படி நடக்காதும்பா, இதை தாண்டா நீ ஒவ்வொரு தடவையும் சொல்றேன்னு ரெண்டு பேரும் வண்டவண்டியா திட்டுவாங்க. உசோப்புக்கு இது கையா கொடுத்த கப்பல் ரொம்பவும் பிரீஷியஸான ஒண்ணு, அதை டேமேஜ் பண்ணா காண்டாவுமா இல்லையா, அதனால கத்திட்டே தான் இருப்பான். சஞ்சி வந்து இடிச்சது கப்பலுக்கு உள்ளுக்குள்ளேயே அச்சு விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு தூக்கி அடிச்சிருக்கான். அப்புறம் என்ன இதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டி ஒண்ணு எல்லாம் அடிச்சு புடிச்சு கிளம்புவாங்க. இவங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்க்கும்போது ராபினுக்கு சிரிப்பா வரும். அப்படியே கட் பண்ணா அங்க மெரைனாளுகெல்லாம் எல்லா லஞ்சுக்கு ஒண்ணு கூடியாச்சு. இனி சர்வ் பண்ணா மட்டும் போதும். கொண்டு வந்து வாய்கடான்னு சொன்னோன்னே எத்தனை பேரும் சர்வ் பண்ணுவாங்களா. எடுத்து ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிடுவானுங்க, செகண்ட் வாய் சாப்பிடுவானுங்க, மூணாவது வாய் சாப்பிடுவானுங்க, அதுக்கப்புறம் புகழ்ந்து தள்ளுவானுங்க. தேங்கப்பா செம டேஸ்ட். வாயில தூக்கி வச்ச உடனே அப்படியே கரைஞ்சு ஓடுது. பிளேவர் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பாராட்டி தள்ளி இன்னொரு பவுல் கொடுங்கன்னு அடிச்சு புடிச்சு வாங்கி சாப்பிடுவானுங்க. அவ்வளவுதான் டஜியோக்கு செம ஹாப்பி. உடனே அவனோட மாஸ்டர் செஃப் டஜியோ போய் கிளீன் பண்ற வேலையை பாருன்னு சொல்லுவாரு. சரின்ட்டு திரும்புவான். அப்ப வெளியில பார்க்கும்போது நம்மளுக்கு கப்பல் அங்க போயிட்டு இருக்கும். அவனுக்கு என்ன சந்தோஷம்னா ஆல் ப்ளூன்னு ஒண்ணு வெளியில இருக்குங்கிற மாதிரி சொன்னால, அதை யோசிச்சு பார்த்து ஒரு நாள் நானும் சஞ்சய் மாதிரியே ஒரு நல்ல செஃப்பா மாறுவேன்னு சந்தோஷமா அவன் சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.